ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை பறித்த சுனாமி தாக்குதல் சம்பவத்தின் 10ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. காசிமேடு துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மீனவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினார்கள். ஏராளமான மக்கள் கடலில் பால் ஊற்றி சுனாமியில் பலியானவர்களின் ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தனை செய்தனர். சுனாமி தாக்குதலின் போது ஏற்பட்ட சோக நிகழ்வுகளை நினைவு கூர்ந்த பலர் கண்ணீர் விட்டு கதறி எழுந்தனர். இதேபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்றனர். அங்கு சுனாமியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். காவல்துறை கண்காணிப்பாளர் விஜயகுமார், வட்டாட்சியர் ஜீவரேகா உள்பட ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். 10 ஆண்டுக்கு முன்னாடி சுனாமி வந்து தமிழ்நாட்டில் பெரும்போது அலைஞ்சு வந்து டிவியில் பார்த்தோம். இதே மாதிரி 1964 ராமேஸ்வரத்தில் புயல் வந்து பெரும்போது அலைஞ்சதாக தாத்தாலாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் புயல் இனிமேல் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால எந்த அழிவு ஏற்படக்கூடாதுன்னு இங்கே விழிப்புணர்வு நடத்திட்டு இருக்கோம். சுனாமி வந்து 10 ஆண்டு நடந்ததுதான் மௌனம் சொல்லி செலுத்திட்டு இருக்காங்க. ராமேஸ்வரத்தை போன்று தூத்துக்குடி திரேஷ்புரம் கடற்கரைக்கு குடும்பத்தினருடன் வந்த மீனவர்கள் சுனாமியில் உயிரிழந்தவர்கள் ஆத்மா சாந்தியடைய கடலில் பாலூற்றி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கடற்கரை மணலில் மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து பிரார்த்தனை செய்தனர். மேலும் சுனாமி தினத்தை அனுசரிக்கும் விதமாக நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் இன்று ஒரு நாள் கடலுக்கு செல்லவில்லை. நாட்டுப்படகு யாருமே கடலுக்கு செல்லாமல் இனிமேல் சுனாமி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்கா தேவிக்கு பூ கடலில் போட்டு பால் அபிஷேகம் பண்ணி இனிமேல் சுனாமி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறந்த மக்களுக்கு மெழுகுதிரி ஏற்றி அஞ்சலி செலுத்தி அனைத்து மக்களும் மீனவ மக்கள் நாட்டுப்படகு மீனவ மக்கள் அனைத்து மக்களும் அஞ்சலி செலுத்தி